ஒரு வலுவிழந்த கட்சியாக இப்போ நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறத பற்றி பேசலாம், எதை பற்றி வேணால் பேசலாங்கிறாரு. உங்களை மறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக அவரை மறந்து அவர் எங்களை பேசுனதுனால தான் நாங்கள் அவரை பேசுகிறோம், இல்லைன்னா பேச போகிறோம். ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்தவரே அவர் தானே இல்லையா? அவர் தானே கூட்டணி தர்மம்ன்ற ஒன்று இருக்குது. நாங்கள் வருத்தப்படலை. ஒரு கூட்டணி தர்மம் இன்றைக்கி அவங்க தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஆட்சி போச்சுல, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சுல மத்திய கவர்மெண்ட்டு. கூட்டணி இல்லை. அதெல்லாம் மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கும். அதிமுகவை மறந்து ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். அதான் இல்லை, அது குறித்தெல்லாம் எதுவும் பேசல. சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். ஒரு வலுவிழந்த கட்சியாக இப்போ நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறத பற்றி பேசலாம், எதை பற்றி வேணால் பேசலாங்கிறாரு. உங்களை மறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக அவரை மறந்து அவர் எங்களை பேசுனதுனால தான் நாங்கள் அவரை பேசுகிறோம், இல்லைன்னா பேச போகிறோம். ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்தவரே அவர் தானே இல்லையா? அவர் தானே கூட்டணி தர்மம்ன்ற ஒன்று இருக்குது. நாங்கள் வருத்தப்படலை. ஒரு கூட்டணி தர்மம் இன்றைக்கி அவங்க தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஆட்சி போச்சுல, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சுல மத்திய கவர்மெண்ட்டு. கூட்டணி இல்லை. அதெல்லாம் மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கும். அதிமுகவை மறந்து ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். அதான் இல்லை, அது குறித்தெல்லாம் எதுவும் பேசல. சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.